அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் IPK. வடகொரிய அதிபர் அவரை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய சர்வாதிகாரி, எது ஒன்றாலும் டாம் தூம்னு நடவடிக்கை எடுக்கக்கூடியவர். இப்படி பல விஷயங்களை அவரை பற்றி நாம் அறிந்திருப்போம். ஆனால் இந்த ஒரு செய்தி யாரும் அறியாத ஒன்று. ஆண்டுக்கு 25 இளம்பெண்கள் வடகொரிய ஜனாதிபதி தொடர்பில் இருந்த ஒரு பெண் தெரிவித்துள்ள அதிர்ச்சி தகவல். மகிழ்விப்பதற்காக ஆண்டுக்கு 25 இளம்பெண்களை வடகொரிய அதிபர் தேர்ந்தெடுப்பதாக அவரிடமிருந்து தப்பிய இளம்பெண் ஒருவர் தெரிவித்துள்ள விடயம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. பொதுவாகவே வடகொரியா எப்போதும் மர்ம நாடு என்று கருதப்படுகிறது. பொதுவாகவே சர்வாதிகாரிகள் ஆட்சி செய்யும் நாடுகளில் என்ன நடக்கிறது என்பது எளிதில் வெளி உலகிற்கு தெரிவதில்லை. அந்த நாடுகளிலிருந்து யாராவது தப்பித்து வேறொரு நாட்டில் தஞ்சம் புகுந்த பின் அவர்கள் தங்கள் நாட்டை குறித்த இரகசியங்களை கூறும்போதுதான் அந்த நாடுகளில் என்ன நடக்கிறது என்பதே தெரிய வருகிறது. வெளிநாடுகளுக்கு செல்லும் வடகொரிய நாட்டவர்கள் தங்கள் சம்பளத்தில் ஒரு தொகையை தங்கள் நாட்டு தலைவருக்கு கொடுக்க வேண்டும் என சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. தற்போது அப்பாவி குழந்தை போல் முகத்தை வைத்து கொள்ளும் வடகொரிய ஜனாதிபதியான கிம் ஜாங் உன்னின் இன்னொரு முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார் இளம்பெண் ஒருவர். அவர் தப்பித்த இளம்பெண். வடகொரிய ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்படுவதிலிருந்து தப்பிய இளம்பெண்ணான யோம்னி பார்க் கிம் ஜாங் உன்னுக்காக தன்னை அவரது அதிகாரிகள் தேர்ந்தெடுக்க வந்தபோது தனது குடும்ப பின்னணி குறித்து அறிந்ததால் தன்னை விட்டுவிட்டு சென்றுவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். பள்ளிக்கு செல்லும் இந்த அதிகாரிகள் ஒவ்வொரு வகுப்பாக சென்று மாணவிகளை தேடுவார்களாம். அழகான மாணவிகள் கண்ணில் பட்டால் முதலில் அவர்கள் யார், அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது தென்கொரியா அல்லது வேறு நாடுகளுடன் தொடர்புடையவர்களா என்று பார்த்து அப்படிப்பட்டவர்களை வேண்டாம் என ஒதுக்கி விடுவார்களாம். தான் அப்படித்தான் தப்பியதாக தெரிவித்திருக்கிறார் யோம்னி. 3 வகை பெண்கள். கிம்முக்காக தேர்ந்தெடுக்கப்படும் பெண்கள் 3 பிரிவாக பிரிக்கப்படுவார்களாம். ஒரு பிரிவினர் மசாஜ் செய்ய, இன்னொரு பிரிவினர் பாடல் பாட, மற்றொரு பிரிவினர் நடனமாட, 3வது பிரிவினர் கிம் உம் மற்றும் அவரது அதிகாரிகளை உடல் ரீதியாக மகிழ்விக்க. மேட்ரு என்னன்னா, நாடு இருக்கும் நிலையில் தங்கள் பிள்ளைகள் கிம்முக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமே என அந்த பிள்ளைகளின் பெற்றோரே தங்களின் பிள்ளைகளை அனுப்பிவிடுவதாக ஒரு சில செய்திகள் வெளியாகியுள்ளதாம். மொத்தத்தில் உண்மையான வடகொரியாவை குறித்து பலருக்கு தெரியாது. அது சிறு பிள்ளைகளை சீரழிக்கும் ஒரு கூட்டத்தினர் வாழும் நாடு என்கிறார் யோம்னி.